51 அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கிறோம். இந்த வார்த்தை எப்பொழுது ஜனங்களுக்கு, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்படுகிறது என்றால், இந்த ஜனங்கள் எல்லாம் பாபிலோன் தேசத்திலே அடிமைப்பட்ட நாட்களில் கொடுக்கப்பட்ட வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் தாவீது ராஜாவுக்கு பின்பாக, சாலமோனால் அவனுடைய மகனால் ஆட்சி செய்யப்பட்டதற்கு பின்பாக இஸ்ரவேல் ராஜ்யம் 2ஆக பிரிக்கப்பட்டது. ஒன்று தெற்கு ராஜ்யம், ஒன்று வடக்கு ராஜ்யம். வடக்கு ராஜ்யம் 10 கோத்திரங்களாக அல்லது 10.5 கோத்திரங்களாக, தெற்கு ராஜ்யம் யூதா தேசம் என்றும் 2ஆக பிரிக்கப்பட்டுச்சு. இஸ்ரேல் அவங்க வந்துட்டு யூதா, இஸ்ரேல் தேசத்தினுடைய தலைநகரமாக சமாரியாவும், யூதா தேசத்தினுடைய தலைநகரமாக எருசலேமையும் தலைநகராக கொண்டு 2 ராஜ்யங்களும் நடத்தப்பட்டு கொண்டு வருகிறது. நாட்கள் செல்லுகிறது. இவர்களுடைய கீழ்ப்படியாமையினால கிமு 722 அசிரிய படைகளால், அந்த நாட்களில் சல்மனாசேர் என்கிற ஒரு அசிரிய ராஜாவுடைய தலைமையில் வந்து இவர்களை சிறைபிடிச்சிட்டு போகிறாங்க. யார? இந்த இஸ்ரவேலர்களை 2ஆக பிரிஞ்சிருக்கு. யூதா தனி, இஸ்ரவேல் தனி. இப்படி இருக்கும் பொழுது இவர்களுடைய கிமு 722 அரெஸ்ட் ஆகி கொண்டு போகிறாங்க. அதற்கு பின்பாக கிமு 586, அப்படி ரிவர்ஸ்லேயே வரும், அப்படி 586 குறைஞ்சு 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 கிபி தொடர்வதற்கு முன்னாடி ஒரு 0 அதை கிமு 1 அப்படின்னு வந்து முடியும். 586 பாபிலோனிய படைகளால் இந்த இஸ்ரவேலர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். யூதர்கள் சிறைபிடிக்கப்படுகிறார்கள். 10 கோத்திரமும் சேர்த்து இஸ்ரவேலர்கள் என்று பெயர், இவர்களுக்கு யூதா தேசம் என்று பெயர். அப்போ யூதா தேசத்தை ஒரு நல்ல ராஜாக்கள், ஓரளவு நல்லா வாழ்ந்தவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டே வர்றாங்க. இவங்க லேட்டாக சிறைபிடிக்கப்பட்டாங்க. இவங்க ரொம்ப பாவம் பண்ணதுனால சீக்கிரம் என்ன பண்ணாங்க? சிறைபிடிக்கப்பட்டாங்க. இவங்க கிமு 722, இவங்க கிமு 586, கிட்டத்தட்ட 200 ஆண்டுகளை நெருக்கி கேப்ல சிறைபிடிக்கப்பட்டார்கள். இப்படி சிறைபிடிக்கப்பட்ட பொழுது கடைசியா சிதேக்கியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். நேபுகாத் நேச்சார் என்கிற பாபிலோனிய ராஜாவுடைய தலைமையிலே இவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு போயாச்சு. இவர்கள் போனதுக்கு பின்பாக இவருடைய ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டுச்சு. இஸ்ரவேல் என்கிற ஒரு தேசமே இல்லாமல் போச்சு. ஒரு பகுதி அசிரிய படைகள் பிடிச்சிட்டு போயிட்டான், ஒரு பகுதியை, தென் தேசத்தை பாபிலோனிய படைகள் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இந்த நாட்களில் தான் தானியேல், அப்புறம் ஏசாயா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை சொன்னார்கள். அப்பொழுது இந்த ஏசாயா 40 66 வரை ஒரு ஆறுதலின் புத்தகம் என்று அழைக்கப்படுது. இவங்க சிறைபிடிக்கப்பட்டு ரொம்ப நொந்து வெந்துட்டாங்க. வாழ்க்கையே போச்சு இவங்களுக்கு. எப்படிலாம் நம்ம வாழ்ந்தோம், நமக்கு ஒரு ராஜா இருந்தானே, நம்ம இஸ்ரவேல் தேசம் உலகத்திலே மகிமையா இருந்துச்சு, நம்ம ஆலயம் தான் உலகத்திலே பெரிய ஆலயமா இருந்துச்சு, இன்னைக்கு பிடிச்சிட்டு வந்து பாபிலோன்ல சிறையா போட்டு வச்சிருக்கிறான். இனி நம்ம வாழ்க்கை எப்படிலாம் முடிய போகுது, இனி நம்ம அவ்வளவுதான், நமக்கு ஆலயமும் கிடையாது, நமக்கு மதிப்பும் கிடையாது, நமக்கு மரியாதையும் கிடையாது, நமக்கு ஒரு சுயாதீனம் கிடையாது, நம்ம ஒரு ஆளுக்கு கீழே அடிமையாகவே கொத்தடிமையா எத்தனை காலத்துக்கு நம்ம வாழ போறோம்னு சொல்லி நொந்து ஒன்றுமில்லாம கவலையோடு நொடிஞ்சு போய் இருந்த நாட்களில் எழுதப்பட்ட வார்த்தை தான் இந்த ஏசாயா 40 66 வரை ஆறுதலின் அதிகாரங்கள், ஆறுதலின் வசனங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் நம்மை தண்டிக்கிறவர், ஆனால் நம்மை ஆறுதல் படுத்துகிறவராய் இருக்கிறார். ஒரு தகப்பனை நீங்க பார்த்துக்கிறோம். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளையை கண்டிக்கிற அதே தகப்பன் இடத்துல அன்பு இருக்கும். அந்த பிள்ளையை கண்டிக்கிற அளவுக்கு அன்பு இருக்கும். இன்னொன்று சொல்ல போனா அன்பு இருக்கிறதுனால தான் கண்டிப்பே வருது. அன்பு இல்லைன்னா கண்டிக்க முடியாது. அப்ப ஆண்டவர் சிறைபிடிப்புக்கு ஒப்பு கொடுத்தார். தான் எந்த தேசத்தை உருவாக்கி எந்த தேசத்தில் ஆலயம் கட்டினாரோ அதே தேசத்தையே 2 பங்காக கொடுத்துட்டாரு. பாவம் செஞ்சதுனால ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனாலும் ரொம்ப அவர் மனஸ்தாவப்பட்டு இந்த 40 எழுதும் போது ஆறுதலான வார்த்தைகளை எழுதுறாரு. என்ன எழுதுறாரு? உங்களை நான் திரும்ப கொண்டு வருவேன், நான் உங்களை திரும்ப சரி பண்ணுவேன், திரும்ப உங்களை கட்டுவேன், திரும்ப உங்களை உயர்த்துவேன் அப்படின்னு இந்த வார்த்தைகளை சொல்லி கொண்டு வரும் பொழுதுதான் ஏசாயா 51 இந்த வார்த்தைகள் வருகிறது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். இப்ப உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்பதான் சொல்றார், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள் எனக்கு செவி கொடுங்கள். நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலை, தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இவரை நோக்கி பாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சில வாக்குத்தத்தங்கள், இவங்களை சிறையிருப்பில் இருக்கிற இவங்களுக்கு ஆறுதலாக அல்லது நம்பிக்கையாக சொல்லுகிற வார்த்தைகளை ஒரு 4-5 இருக்குது அந்த சாப்டருக்குள்ள. நம்ம இன்னைக்கு ஒரு 2 அல்லது 3 மட்டும்தான் நம்ம பார்த்து நம்ம முடிக்க போகிறோம். இவர்களை பார்த்து சொன்ன வார்த்தையை தான் நம்ம இன்னைக்கு தியானிக்க போகிறோம். எத்தனை பேர் புரியுது? முன்னுரை புரிஞ்சுச்சா? இன்ட்ரோடக்ஷன். லைலோயா. சிறையிருப்பில் இருக்கிறான், அவனை மறக்கல,
அவன் படைச்ச இறைவன் தண்டிச்ச அதே இறைவன் திரும்ப பேசுகிறார், நான் தான் உன்னை தண்டிச்சேன், ஆனா நான் உன்னை திரும்ப என்ன பண்ணுவேன், கட்டுவேன், நீ பயப்படாதன்னு சொல்லி பேசுகிற வார்த்தை தான் ஏசாயா 51ஆம் அதிகாரம். அல்லேலூயா. நீ யாரை நோக்கி பார்? வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாக இயேசுவை நோக்கி பார். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியாகிய தண்ணீர் இருக்கிற நீரூற்றாகிய அந்த இயேசுவை நோக்கி பார் அப்படின்னு சொல்லிட்டு தான் வார்த்தைகள் ஆரம்பிக்கப்படுது. என்னென்ன செஞ்சாருன்னு நம்ம வேகமாய் பார்த்து மீண்டும் நாம் ஜெபித்து நாம் நிறைவு செய்ய போகிறோம். இங்கு சொல்லப்படுகிற முதலாவது இவர்கள் சொல்லுகிற வாக்குத்தத்தம் அல்லது முதலாவது தேற்றுகிற வார்த்தை அல்லது முதலாவது ஆறுதல் படுத்துகிற வார்த்தை, மீண்டும் செழிக்க பண்ணுவேன். அல்லேலூயா. இவர்களை பார்த்து முதலாவது சொன்ன வார்த்தை என்ன? மீண்டும் செழிக்க பண்ணுவேன். அந்த 51, 2, 3 பார்க்கலாம். பேஜ் நம்பர் சொல்லிக்கிறீங்க, எல்லாருமே பைபிள் எடுத்துக்கிறேன். 51ஆம் அதிகாரம் 858வது பக்கம், ஏசாயா 51ல 2, 3 வசனத்தை வாசிக்க கேட்போம். இவர்கள் சிறையிருப்புக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க என்ன சூழ்நிலையில இருந்தாங்க? ஃபர்ஸ்ட், பாழான ஸ்தலம் போல இவருடைய வாழ்க்கை மாறிவிட்டது. எல்லாவற்றையும் இழந்து போனார். நல்லா தெரிஞ்சிருக்கணும், ஆண்டவருடைய தண்டனை ஒரு குடும்பத்தில் இறங்குமானால் அவருடைய குடும்பம் பாழான ஒரு ஸ்தலம் போல மாறிவிடும். அவர்களுக்கு நிறைய இழப்புகள் உண்டாகும். ஆண்டவர் சிச்சிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று வேதம் சொல்கிறார். ஆனால் அவர் சிச்சிக்கிறத ஒரு மனுஷனால தாங்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் அடிக்கிறது நமக்கு ரொம்ப வலியை ஏற்படுத்தும். சிறையிருப்புக்கு போன இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலை என்ன? அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்கள். அவருடைய நிலை பாழான ஸ்தலம் போல அவர்களுடைய குடும்பம், அவருடைய வாழ்க்கை மாறினது. அடுத்து வனாந்தரம் போல அவருடைய வாழ்க்கை என்ன பண்ணுச்சு? மாறிச்சு. அடுத்து அவாந்தர வெளியை போல, ஒரு பொட்டல் காடை போல அவருடைய நிலம், அவருடைய வாழ்க்கை மாறிச்சு. அடுத்து துக்கம், கண்ணீர், கவலை தான் அவங்க வாழ்க்கையில இருந்துச்சு. ஆண்டவர் நம்மளை நடத்தும் போது நல்லா கீழ்ப்படிஞ்சு அவர் சித்தத்தின்படி போயிட்டா நம்ம வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கும். ஆண்டவர் ஒரு மனுஷனை ஒரு குடும்பத்தின் மேல கை வைக்கும் போது சில இழப்புகள், சில தோல்விகள், சில கவலைகள், சில துக்கங்கள், சில வறுமைகள், சில வனாந்தரங்கள், சில கண்ணீரின் பாதைகளுக்குள்ளே நம்ம நடக்க வேண்டியதா இருக்கும். ஆனாலும் ஒரு உண்மை என்ன தெரியுமா? நம்முடைய ஆண்டவர் அப்படி அடித்தாலும் அணைக்கிற தேவனாய் இருக்கிறார். அதான் நமக்கு ஒரு ஆறுதல் தருகிற ஒரு வார்த்தை. இவங்க சொல்றாங்க, நீ கண்ணீர்ல இருக்கிற, நீ வனாந்தரத்துல இருக்கிற, நீ அவாந்தர வெளியே போல இருக்கிற, நீ பாலா போயிட்ட, நீ துக்கத்துல இருக்கிற, ஆனாலும் நான் உனக்கு சொல்ற ஒரு வார்த்தை, நீ இனிமே செழிப்பேனோ, நான் செழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீ நினைக்காத. நான் மீண்டும் உன்னை செழிக்க பண்ணுவேன். உன்னை நான் தான் சிறையிருப்புக்கு கொடுத்தேன், ஆனா இதே ஆண்டவராகிய நான் தான் சொல்றேன், உன்னை சிறையிருப்பிலிருந்து மாற்றுகிற தேவன் நானே. என்னாலதான் நீ செழிப்பை இழந்த, ஆனா இப்ப நான் சொல்றேன், என்னாலதான் நீ மீண்டும் செழிக்க போற. அப்ப அவங்களுடைய பதில் என்ன? இனிமே என்னத்தை நாங்க செழிக்க? பாலா போயிட்டோம், எல்லாத்தையும் இழந்துட்டோம், எல்லாமே போச்சு, எங்களுக்கு துக்கம் தானே இருக்குது, என் குடும்பமே அவ்வளவுதானு நினைக்கும் பொழுதுதான் ஒரு வேடை சொல்றாரு. அப்படி நீ நினைக்காத, உன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி பார், அவள் மனைவியாகிய சாராளை நோக்கி பார். என்ன அவனை பார்க்க? அவன் ஒருவனாய் இருக்கும் பொழுது அவன் வயிறு, அதாவது சாராளுடைய வயிறு, அவர்களுடைய கற்பத்தின் நிலை இப்படித்தான் இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? வனாந்திரம் போல இருந்துச்சு, பாலா போனதா இருந்துச்சு, வறட்சியா இருந்துச்சு. ஆனா இந்த ஆபிரகாமுக்குள்ள ஒரு திட்டத்தை வச்சேன், உன்னையும் உன் சந்ததியும் பெருக பண்ணுவேன்னு சொன்னேன். ஆனா சொல்லும் போது ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் வயிற்றுல ஒரு குழந்தை கூட கிடையாது. அந்த குழந்தை பெறுவதற்குரிய எந்த தன்மையும் அவர்களிடத்துல கிடையாது. நான் ஒருவனா அழைச்சேன், அந்த ஒருவனா அழைச்ச அந்த ஆபிரகாம நான் சொன்னதுனால, என்னுடைய வாக்குனால, என்னுடைய ஆசீர்வாதத்தினால பெருக பண்ணினேன். நான் இன்னைக்கு உன்னை பார்த்து சொல்றேன், நான் சிச்சிச்சதுனால, நான் சிறையிருப்பு கொடுத்ததுனால, நீனும் வறுமையிலையும் கஷ்டத்திலையும் கண்ணீர்லையும் இருந்து இனிமே நான் எழும்ப முடியுமான்னு செத்து போன நிலைமையில இருக்கலாம். ஆபிரகாமை பெரிய சந்ததியாய் மாற்றினவர் உன்னையும் பெரிய சந்ததியாய் மாற்றுவேன்னு வாக்கு தந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவரை பாத்தீங்களா? அவருடைய அன்பை பாத்தீங்களா? அடிச்சிட்டோம், இவன் பண்ண தப்புக்கு அடிச்சிட்டோம், இவன் ஒண்ணும் இல்லாம போகட்டுன்னு பார்க்காம திரும்ப வந்து சொல்றாரு, நீ கவலைப்படாத, நான் அடிச்சிட்டேன், நீ கவலைப்படாத, நீ வந்துட்டு எல்லாத்தையும் இழந்துட்டேன்னு கவலைப்படாத, நான் மீண்டும் உன்னை செழிக்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறேன். எவ்வளவு பெரிய அன்பு! அதை தான் இங்க ஆறுதலின் அதிகாரங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறார். ஹல்லேலூயா.
இவர் ஆண்டவர் மாற்றி விட்டார், இவருடைய சூழ்நிலையை மாற்றி விட்டார். எப்படி மாற்றுகிறார்? அதை எப்படி ஆப்போசிட்டா எப்படி மாத்துறாரு பாருங்களேன். நான் வாசிக்கிறேன், நீங்க பாருங்களேன். பாழான ஸ்தலம் எப்படி மாறுதுன்னா தேறுதலான ஒரு இடமாக மாறுகிறது. பாழான ஸ்தலத்தை தேற்றி அதை மீண்டும் செழிக்கிற இடமாய் கர்த்தர் மாற்றுகிறார். அடுத்து வனாந்திரத்தை ஏதேன் தோட்டத்தை போல, ஏதேன் தோட்டத்தில் அவ்வளவு ஆசீர்வாதங்கள் இருக்கும், அது மாதிரி நான் மாத்துறேன். அவாந்திர வழியை ஒரு தோட்டமாக, கர்த்தரின் தோட்டமாக மாத்துறேன். உங்கள் துக்கத்தை நான் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் துதியின் சத்தமாகவும் நான் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா. 3வது வசனம் நமக்கு அப்படி சொல்லுகிறது. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதல் அடைய செய்வார். அதன் வனாந்திரத்தை ஏதேனை போலவும் அதன் அவாந்திர வெளியை கர்த்தரின் தோட்டத்தை போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியின் சத்தமும் அதில் உண்டாயிரு. கரங்களை வைத்து ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னைக்கு எத்தனை பேர் செழிப்பை இழந்து இருக்கிறோம்? இதே போல என் குடும்பம் வனாந்திரமா இருக்குது, என் குடும்பம் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கு, நான் கண்ணீர்ல இருக்கிறேன், நான் வேதனையில இருக்கிறேன், நான் அவாந்திர வெளி பொருள் பொட்டல் காடை போல இருக்கிறேன். என் தேவன் என்னை மறந்தாரோ? அன்னைக்கு அவங்களுக்கு அந்த சூழ்நிலை அப்படிதான் இருந்துச்சு. என் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? மறந்துட்டார். ஆண்டவர் சொல்றாரு, நான் மறக்கல, உன்னுடைய எல்லா நிலைகளையும் மாற்றுகிற தேவனாய் நான் இருக்கிறேன். அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னது வார்த்தை, உன்னுடைய பாழான ஸ்தலத்தை தேறுதல் அடைய பண்ணுவேன், உன் அவாந்தர வெளியை தோட்டமாய் மாற்றுவேன், உன் துக்கத்தை நான் சந்தோஷமாய் மாற்றுவேன். எத்தனை பேருக்கு நம்பிக்கை வந்திருக்கு? நல்ல கவனிங்க, நம்முடைய வாழ்க்கை ஏறி இறங்குகிற ஒரு வாழ்க்கை. அழ ஒரு காலம் உண்டு, சிரிக்க ஒரு காலம் உண்டு. அழுதுகிட்டே இருக்கிறவன் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு சிரிப்பும் நிரந்தரம் அல்ல, அவர்களும் ஒரு நாள் அழதான் என்ன பண்ணணும்? துக்கத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் மாறி 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 வைக்கிறார். அதை தான் சொல்ற, இப்பொழுது துக்கப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். ஹல்லேலூயா. அதனால நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீங்கன்னா ஆண்டவர் இன்னைக்கு சொல்ற வார்த்தை, மீண்டும் செழிப்பேனா, மீண்டும் என் வாழ்க்கை சரியாகுமா, மீண்டும் நான் நல்லா இருவேனா, என் குடும்பம் மீண்டும் நல்லா இருக்குமா, என் தொழில் மீண்டும் நல்லா இருக்குமா, நான் மீண்டும் என் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை ஆண்டவர்னால தர முடியுமா, இல்லை இதுதான் என் நிரந்தர நிலைமையா நினைச்சா ஆண்டவர் சொல்றாரு இந்த வேலையில, அது உன்னுடைய நிரந்தரமான நேரம் அல்ல, நிரந்தரமான நிலை அல்ல. உனக்கு என்ன இந்த சூழ்நிலை இருக்கிறோ இதை நான் ஆப்போசிட்டா என்னால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. அதுக்கு தான் சொல்றாரு, மாறணும்னா என்ன செய்யணும்? நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசுவை நோக்கி பாருங்கள். இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுதுதான் நம்முடைய நிலை என்ன பண்ணும்? இந்த ஆசீர்வாதத்தை தர்றதுக்கு முன்னாடி இவர் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகிய இயேசுவை பார், நீ தோண்டி எடுக்கப்பட்ட துறவாகிய இயேசுவை பார். துறவுனா என்ன அர்த்தம்? ஒரு வனாந்தரத்துல ஒரு இடத்துல மட்டும் தண்ணி வரும், அந்த தண்ணி நம்ம உயிரை காக்கும். சிம்சோன் தாகத்தால் இருக்கும் பொழுது நிறைய பேர் 1000 பேர் அடிச்சு கொண்டுட்டு அவனுக்கு தாகம் வந்துருச்சு. தாகம் வரும்போது அவன் கேட்கிறான், ஆண்டவரே பெலிஸ்தியரை நான் கொண்டது உண்மைதான், அவனை கொண்டுட்டேன், ஆனா நான் சாகணுமா? ஒரு ஊற்று வந்தது. அதுதான் இப்ப என் ஹக்கோர்னு பாட்டு பாடுறாங்க. ஆகார் தன் பிள்ளை சாகும்போது ஒரு ஊற்று வந்தது. எப்பொழுதெல்லாம் மனுஷன் சாக போகிறானோ அப்பொழுது ஒரு ஊற்று வரும். அதுதான் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்து. நம்ம குடும்பத்துல வனாந்திரம் போல கஷ்டமா நிறைஞ்சு ஒரு குடும்பமே சாகிற நிலைமையில் இருக்கு, நமக்கு ஒரு ஊற்று இருக்குது. அந்த ஊற்று தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆண்டவர் அந்த ஊற்றை நோக்கி பாருங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். அல்லேலூயா. இந்த சூழ்நிலையில என்ன பண்ணணும்? இயேசுவை நோக்கி ஆண்டவரே, என் வாழ்க்கை வனாந்தரமா இருக்கு, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். என் குடும்பம் கஷ்டத்தில் இருக்கு, நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். நான் நிறைய இழந்துட்டேன், நான் உங்களை நோக்கி பார்க்கிறேன். என் வாழ்க்கை அவாந்தர வெளியே பொட்டல் காடை போல மாறிச்சு, நான் உங்களை போல பார்க்கிறேன்னு உங்களை பார்க்கிறேன்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்க வாழ்க்கை தோட்டமா மாற்றுவார், உங்க துக்கத்தை சந்தோஷமா மாற்றுவார், உங்க கண்ணீரை மகிழ்ச்சியை ஆண்டவர் மாற்றுவாரு, உங்கள் வாழ்க்கையை ஏதனை போல கர்த்தர் மாற்றும். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கை இருக்குது? அந்த துறவை நோக்கி பார்ப்போமா? ஆண்டவராகிய இயேசுவை நோக்கி, இயேசுவே வாழ்க்கையில நீங்க மாற்றத்தை தர உண்மை உள்ளவராக இருக்கிறீர். அல்லேலூயா. அவரால் அன்றி நமக்கு ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லை. அவர் தான் நமக்கு மாற்றம் தரும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். வேதம் சொல்லுகிறது, என்னால் அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. நான் தான் உங்க வாழ்க்கையில மாற்றம் தரணுமே ஒழிய வேற யாராலும் உங்களுக்கு மாற்றத்தை தரவே முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் மீண்டும் செழிப்பாக்குவார். ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு சொன்ன வார்த்தை. இரண்டாவது அவர்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 51ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அதே அதே ஒரு நிமிஷம், அதே பேஜ் நம்பர் தான், புதுசா படிக்கிறவங்க பாத்துக்கிறங்க. சரி வாசிங்க.
பாருங்க, ரெண்டாவது இவர்களுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை மீண்டும் பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மீண்டும் செழிப்பாக்குவேன். ரெண்டாவது மீண்டும் உங்களை பலப்படுத்துவேன். இவர்கள் சிறையிருப்புக்கு சிறை பிடிப்புல இருக்கிறான். பாபிலோனிய அரசு இவங்களை பிடிச்சி வச்சிருக்குது. இவன் கையில ஒண்ணுமே இல்ல, ஒரு பலனுமே இல்ல. நல்லா கவனிக்கணும், இவன் இனிமே இங்கிருந்து தப்பிக்கணும், ஜெயிக்கணும். சிறைப்பிடிப்புல இருக்குன்னா சும்மா இல்லை, இவனை பிடிச்சி வச்சிருப்பான். இவன் அந்த பாபிலோனிய அரசை மேற்கொண்டு ஜெயிச்சு அங்கிருந்து ரிலீஸ் ஆகி இவன் சொந்த நாட்டுக்கு போகணும். அதற்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தா ஒரு வாய்ப்பும் இவர்களிடத்துல இல்லை. ஏன்னா இப்போ இஸ்ரேலில் பிடிச்சி வச்சிருந்தாங்க, ஹமாஸ் பிடிச்சி வச்சிருந்தான் ஒரு இஸ்ரேல்காரனை. அவன் ஒரு டனலுக்குள்ளே இருந்து சாப்பாடே இல்லாமல் ஓம குச்சா இருந்தான். அவன் சொன்னான், நான் நரகத்துக்குள்ளே இருக்கிறேன் அப்படின்னு எழுதி வச்சிருந்தான். அண்டர் கிருவியில் அவன் வெளியில் வந்துட்டான். இப்போ ஒல்லி ஆயிட்டான். ஒல்லியாகி எலும்பு தோல்மாயி சாப்பாடு இல்லாமல் சாகிற நிலத்துக்கு அவன் போயிட்டான். அப்போ அடிமையாக இருக்கிறவனுக்கு சாப்பாடே கிடைக்காது. அவனுக்கு எங்கிட்ட கூடி பலன் வரும்? அவன் எங்கிருந்து ஒரு மிலிட்டரியை ஃபார்ம் பண்ண முடியும்? எங்கிருந்து தன்னை அடிமைப்படுத்தின ராஜாவை ஜெயிச்சுட்டு அவன் வெளியில் வர முடியும்? அவ்வளவு ஒரு பலனற்ற நிலைமையிலே இஸ்ரவேலர்கள் உள்ளே மாட்டி கொண்டிருக்கிறார்கள். பாபிலோனிய அரசுடைய சிறை இருப்பால் நான் எப்படி வெளியில வரப்போறேன்? என் குடும்பம் எப்படி வெளியே வரப்போகுது? நான் எப்படி இதுல இருந்து நான் காப்பாற்றப்படுவேன் தெரியாத அளவுக்கு இவங்க இருக்கும்போது தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை, ஆறுதலான வார்த்தை, எலும்பு எலும்பு பலன் கொள். அல்லேலூயா. பலன் கொள். நீங்க எத்தனை பேர் குடும்பத்தில் அப்படி இருக்கிறீங்க? என் வாழ்க்கையில் என் பிரச்சனையை எதிர்கொள்ள எனக்கு பலனே இல்லை, பலன் இல்லை. நம்முடைய கடன் பிரச்சனை எதிர்கொள்ள நமக்கு பலனு இல்லை, குடும்ப பிரச்சனைகளை எதிர்கொள்ள நமக்கு பலனு இல்லை. பலன் இல்லைன்னா உங்களுக்கு என்ன தெரியுதா? முடியலன்னு அர்த்தம். முடியல, என்ன செய்யறது எனக்கு தெரியல, பலன் இல்லை, என்ன செய்யறது தெரியல. இதுக்கு எதிர்த்து போராடுவதற்கு எந்த வித எனக்கு ஒரு பலனும் துணிச்சலும் எனக்கு இல்லை, மனதைரியம் எனக்கு இல்லை. அப்படியே செத்து அப்படியே மறைஞ்சிருந்தா இதான் நம்முடைய நிலைமை. ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில செழிப்பே இல்லைன்னு போயிட்டாங்க. ஆண்டவர் சொன்னாரு, நான் அவனை மீண்டும் செழிக்க பண்ணுவேன். ரெண்டாவது இவங்க சொல்றாங்க, என் வாழ்க்கையில பலனே இல்லை, நாங்கள் வெளியில வர முடியாது, முடிஞ்சிருச்சு. அவங்களுக்குள்ள பேசியிருப்பாங்க, சின்ன பசங்களாம் பேசிடுவாங்க, அப்பா நம்மளாம் திரும்ப நம்ம தேசத்துக்கு போவோமா? வாய்ப்பே இல்லைடா, நமக்கு இனிமே வாய்ப்பே இல்லை. நம்ம ஆலயம் கட்டுவோமா? இனி நமக்கு வாய்ப்பு இல்லை. இனி நம்ம சொந்த ஊருக்கு போக முடியுமா? வாய்ப்பு இல்லை. இவங்கிட்ட இருந்து தப்பிக்க நம்மளால முடியாத, வாய்ப்பே இல்லை. நம்ம இப்படியே சாக வேண்டியதான்னு அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொன்ன வார்த்தை, எலும்பு எலும்பு பலன் கொள். நீங்கள் நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். உங்க சூழ்நிலை சொல்லும், நீ மடிஞ்சு போயிட்ட, சூழ்நிலை சொல்லும் எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்னு. ஆனா ஆண்டவர் அப்படி சொல்ல மாட்டார். நீ பலன் கொள், நீ எழுந்திருப்பேன்னு கர்த்தர் சொல்லுவார். நீ எழுந்திருப்ப. வெறும் வார்த்தையில சொல்லல, கட்டுக்கதையை சொல்லல, வெறும் அவங்களை தூக்கி விடுற மோட்டிவேஷனல் வார்த்தைகளை சொல்லல, ஒரு உற்சாகம் மட்டும், அப்ப மட்டும் உற்சாகம் மட்டும் ஒரு வார்த்தையை அவர் சொல்லல. அதுக்கு அவரு லாஜிக்கா அவனு பேசுறாரு. எலும்பு எலும்பு பலன்கொள், கர்த்தரின் புயமே சொல்லிட்டு சொல்றாரு. முந்தின நாட்களை யோசித்து பாரு. என்ன ஆண்டவரை யோசித்து பார்க்க? முந்தின நாட்கள்லையும் பூர்வ தலைமுறைகளிலும் எலும்பினபடி நீ என்ன? நான் யோசித்து என்ன, நாங்க அப்படி பூர்வ தலைமுறையில இருந்தோம். இப்பயாவது 100 ஆண்டு தான் பாபிலோனுக்குள்ள இருக்கிறான். அப்ப எத்தனை ஆண்டு இருந்தான்? 400 ஆண்டு. 400 ஆண்டுகள் சிறைப்பிடிப்பில் இருக்கும் போது நீ எலும்பி வந்தியா வரலையா? அந்த பூர்வ நாட்களை நினைச்சுக்கன்னு சொல்ற. எப்படி ஆண்டவர் நம்மளை பண்றாரு? உங்க வாழ்க்கையிலையும் உங்களுக்கு ஒன்று சொல்றேன்னு, இப்போ உள்ள பிரச்சனை வெளியில வர முடியாத மாதிரி இருக்கணும். அப்படி இருக்கும்போது உங்க கடந்த காலத்துல வெளியில வந்ததை நீங்க என்ன பண்ணணும்? நினைக்கணும். நினைக்கும் போது ஒரு தைரியம் வரும். நல்லா நீங்க போன பிரச்சனையோட இந்த பிரச்சனை பெருசா தான் வரும். ஏன்னா யார் கர்த்தருடைய பர்வதத்தில், இந்த வார்த்தை சொல்லுங்க, யார் கர்த்தருடைய பர்வதத்தில்? இப்படி ஏறும்போது 5 அடியில ஏறுவோம், அடுத்து ஏறும்போது 10 அடியில ஏறுவோம், ஏறிக்கிட்டே இருப்போம். பிரச்சனை பெருசா தான் வந்துகிட்டு தான் இருக்கும். நமக்கு போன பிரச்சனையை விட இந்த பிரச்சனை பெருசா தான் வரும். அதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். போன தடவை விட இந்த தடவை லகுவா வராது. நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டீங்க. போன பிரச்சனைகளை விட அதிகமான பிரச்சனை வரும். ஆனாலும் கர்த்தர் அதை தாண்டும்படி கிருபை செய்வார். ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு சஸ்பென்ஸ் உண்டாகும். ஆண்டவரே இதுல தப்பிச்சிருவனா. ஆண்டவர் சொல்றாரு, பூர்வ நாட்களை நினைத்துப்பார், முந்தின தலைமுறைகளை நினைத்துப்பார். எகிப்து தேசத்துல இதே மாதிரி அடிமையா இருந்த, இதை விட மோசமா இருந்த, ஆனா அங்கிருந்து உன்னை கொண்டு வந்தவரை நீ யோசித்து பார், உன்னை இங்கிருந்தும் நான் வெளியே கொண்டு வருவேன். நீ எலும்பு எலும்பு பலன் கொள் என்று கர்த்தர் சொல்றேன். நான் தயவா சொல்றேன், உங்க குடும்பத்துல இப்பொழுது இருக்கிற பிரச்சனைகள் பெருசா தெரியும், நான் அதை ஒத்துக்கிறேன். கொஞ்சம் பேக்ல யோசித்து பாருங்க, இது போல பிரச்சனை உங்க குடும்பத்துல எத்தனை வந்துச்சு,
அதுல எல்லாம் கர்த்தர் காப்பாத்துறதுனால தானே இன்னைக்கு நம்ம இங்க வந்து நிக்கிறோம். இங்க நிக்கிறது உண்மைனா இந்த பிரச்சனையை தாண்டியும் நான் அதுக்கப்புறம் போய் நான் நிற்பேங்கிறது உண்மையிலே உண்மையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, எலும்பு எலும்பு பலன்கொள். ஒரு விசுவாசி இதுல ரொம்ப தைரியமா இருக்கணும். எப்போ இந்த வேர்டை சொல்ற, இதுவரை நடத்தினவர் இன்னும் நம்மை நடத்த உண்மையுள்ளவரா இருக்கிறார். ஒவ்வொரு நியூ இயர் வருது, நியூ இயர்லயும் மைக்கு பிடிச்சி இந்த ஆண்டு முழுவதும் நடத்துற தேவனுக்கு நன்றி. அடுத்த ஆண்டு நல்லாவா இருக்கு? ஐயோ, நான் இந்த போன ஆண்டுல, அதாவது ஜனவரியில நான் சென்னையில ஒரு நியூ இயர் சர்வீஸ் நடத்த போயிருந்தாங்க. ஒரு சின்ன ஒரு சபை தான். போகும்போது ஒவ்வொரு கார்டா எடுப்பேன். அதோட நான் முடிச்சதுக்கப்புறம் கார்டு கொடுப்பாங்க. நான் சும்மா ஒரு தம்பி என்ன எடுங்க எடுங்கன்னு சொன்னேன். சரி எடுத்தேன். உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னு வந்துச்சு. ஆகா வசனமே. அதோட வச்சுட்டு இன்னொன்னு எடுத்து அழிச்சிருந்தேன். பாதை உன் கூடாரத்தை. அப்போ மாற்றவே முடியாது, இந்த வருஷம் பெரிய ரணகலம் இருக்குடா அப்படின்னு ரணகலத்தை சந்தித்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் வெளியே கொண்டு வந்து கொண்டிருக்கிறார், இன்னும் வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா. உன் வாசஸ்தலங்களுக்கு இரக்கம் செய்வேன் அப்படின்னா நான் இறங்க வேண்டாம்னா ஏதோ ஒரு பெருசு நடக்க போகுது, ஆனால் நான் இறங்குவேன். ஒவ்வொரு நியூ இயர்லையும் நன்றி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு வரோம். அடுத்த நியூ இயர் நமக்கு பெருசா ரெடியா இருக்குது. ஆனால் நியூ இயரை ரொம்ப சந்தோஷமாலாம் கொண்டாட வேண்டாம். நன்றி மட்டும் சொல்லிட்டு அடுத்த போருக்கு தயாராகுங்கள். வீரர்களே போருக்கு தயாராகுங்கள் அப்படின்னு ஒரு படத்துல டயலாக். நியூ இயர்லயே போருக்கு தயாராகிடணும். கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டு மோசமா இருக்க போகிறது. இதான் உங்களுக்கு கிடைக்க போற ப்ராபசி. ஒருவளும் கிரியை செய்ய முடியாத ராக்காலம் வருகிறது என்று ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே சொல்லிவிட்டார். ஒரு பகல் முடிந்து சாயந்தர வேளை வருவது போல இந்த உலகம் முடிவை நோக்கி போகிறது. ஏன் கஸ்ல சொன்னா வருகிற ஆண்டு இந்த ஆண்டை விட மோசமாக இருக்கு, அடுத்த ஆண்டு அதை விட மோசமா ஆனா தான்ப்பா இயேசு வருவார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கற்பவதிக்கு வேதனை வருகிறது போல அவர் வருவார். நினையாத வேளையில வருவார். ராக்காலத்திலே அவர் வருவார். மணவாளர்கள் எல்லாம் மணவாட்டிகள் எல்லாம் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது அவர் வருவார். இந்த பூமி எல்லாம் இருளை நோக்கி போய் அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கும் போது மத்திய 24 இருக்கிறது. பூமி எதிர்ச்சியிலும் கொள்ளை நோய்களும் பகைகளும் விரோதங்களும் நிரம்பி இருக்கும் பொழுது இயேசு வருவார். நல்லா ஸ்மூத்தா லைஃப் போகும்போது இயேசு வர மாட்டார். கஷ்டப்பட்டு இந்த உலகமே சின்ன பின்னமா போகும்போது தான் இயேசு வருவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு வருஷத்தையும் தைரியமா எதிர்கொள்ளுங்க. போன வருஷத்தை விட இந்த வருஷத்துக்கு சவால்கள் அதிகம். அதே வேளையில கர்த்தர் நமக்கு பலனையும் அதிகமாய் தருவார். ஹல்லேலூயா. அதான் சொல்ற, எலும்பு எலும்பு பலன்கொள் கர்த்தரின் புயமே. முந்தின நாட்களை நினைச்சு பாரு. எகிப்துல இருந்து நான் உன்னை கொண்டு வந்தேனே, அதன்படியே நான் உன்னை கொண்டு போறேன். பூர்வ தலைமுறைகளில் எலும்பினபடி எலும்பு. இந்த வார்த்தைகள் ரொம்ப ஒரு அற்புதமான வார்த்தை. 2 வார்த்தை கொடுத்திருக்கு பாருங்க. அதுல ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான் அல்லவோ. எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை இது. அப்படியே அந்த சீனுக்குள்ள கொஞ்சம் யோசித்து பாருங்க. சிறைபிடிச்சு அப்படியே கிடக்கிறான், வாழ்க்கையை வெறுத்து போய் கிடக்கும்போது சொல்றாரு, எலும்புடா எலும்பு பெலடா இரு, நீ வெளியில வருவ. அவன் சொல்றான், நான் எங்கிட்டு கூடி வருவேன், எனக்கே பெலன் இல்லைன்னு சொல்லும்போது, முன்னாடி நீ வந்த மாதிரி அது மாதிரி வருவ. நீ யாரு தெரியுமாடா? ராகாபை துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ. ராகாப் என்றால் எகிப்துக்கு வைக்கப்படுகிற ஒரு 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 என்ன சொல்ற, ஒரு கவிதை வடிவில் இருக்கிற ஒரு நேம். வைகை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது மாதிரி ராகாப் அப்படின்னு சொல்லும் போது எகிப்துக்கு வைக்கப்படுகிற புனை பெயர். ராகாபை என்ன சொல்ற, துண்டித்தது, வலு சர்ப்பத்தை வசந்த வதைத்தது, ஆங்கிலத்தில் wounded. மைக் டைசனுக்கு பக்கத்துல ஒரு குட்டியா ஒரு ஆளு ஃபைட்டுக்கு போய் அவனை மைக் டைசன் அடிச்சு மூஞ்சிவே செதைச்சு போட்டா எப்படி இருக்கும்? அதுக்கு பேர் தான் wounded, வதைத்தது. ஒரு பலவான் ஒரு பலவீனனை அடிச்சு கோரையா ஆக்கி சொதன்னு அவன் உடம்ப ஆக்கி உடைச்சு தள்ளி அப்படியே கைமா என்ன சொல்றது, சுக்கா போட்ட மாதிரி அவனை உடைச்சு தள்ளுறான் பாருங்க, அதுக்கு பேர் தான் வதைத்தது. ஆண்டவர் சொல்றாரு அவங்கள பார்த்து, எலும்பு எலும்பு பலன்கொள், பூர்வ நாட்களிலே ராகாபை நீ துண்டித்ததும் வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீ அல்லவோ. எவ்வளவு ஒரு மோட்டிவேஷனால ஒரு வேர்டு. எந்திரி, என்னடா இதெல்லாம் ஒரு பிரச்சனையா? முன்னாடி என்னென்னலாம் நீ பண்ண, நீ எப்படிலாம் வெளியில வந்த, நீ எப்படி ஜெபம் பண்ண, நீ எப்படி தாண்டி வந்த, வெளியில வா, உன்னை நான் மாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் உனக்கு பலம் தருவேன். அப்படி என்கரேஜ் பண்றாரு பாருங்க. குறிப்பிட்ட ஆண்டுகளுக்குள்ளாக பாபிலோனில் இருந்தவர்கள் வெளியே வந்தார்கள். மீண்டும் அவர்கள் ஆலயத்தை கட்டினார்கள். இன்றைக்கும் கண்ணில் விரல விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்காங்க அந்த இஸ்ரவேல் தேசம். அன்னைக்கு முடங்கி கடந்திருந்தான்னா
அப்படியே தான் கடந்திருப்பான். நான் ஆண்டவர் சொன்னா, நீ எழுந்துரு பொய்யமே, நீ எழுந்துரு, நீ எத்தனை பேரை சாச்சிருக்க, நீ எத்தனை பேரை கொண்டிருக்க, நீ எத்தனை பேரை ஜெயிச்சிருக்க, நீ பலன்கோள், நீ இப்படியே இருக்காதா, நீ பலன்கோள், நீ எழுந்துரு என்று சொன்னார். அந்த வார்த்தையின்படி இஸ்ரவேலர்கள் எழும்பினார்கள் பின்னாட்கள். இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்ற வார்த்தை, எனக்கு பலன் இல்லப்பா, கஷ்டமா இருக்குப்பா, முடியலப்பா, அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீ எந்திரி, நீ பலன்கொள், நீ தைரியமாறு, நீ வதைக்கிறவன், நீ சிதைக்கிறவன், நீ துண்டிக்கிறவன், உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் அப்படி, உன்னோடு கூட இருக்கிற ஆண்டவர் அப்படி, பிரச்சனைகளை கண்டு நீ ஓடுகிறவன், நல்ல பிரச்சனைகளை மேற்கொண்டு நடக்கிறவன் தான் நீ எழுந்திருன்னு சொன்னாரு. அவன் எழுந்திருந்தான். அல்லேலூயா. ராகாப் என்றால் எகிப்து தேசம், வலு சர்ப்பம் என்றால் பார்வோனுடைய அதிகாரம். எகிப்தையும் பார்வோனையும் சிதைத்து வதைத்தது நீ அல்லவா, உன் புயம் அல்லவா, நீ எழுந்திருன்னு சொன்னாரு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, நம்ம எழுந்திருக்க பண்ண போகிறார். பலந்தர சுருண்டு கிடக்காதீங்க. அப்படி இது அந்த மைண்டு நல்லா கவனிங்க. எந்த பிரச்சனை அதிகமாகவும் மைண்டு பிளாங்க் ஆகி என்ன செய்யறேன்னு தெரியாம நின்றும். அப்படி நின்றவே கூடாது. உங்கள் வாய்கள் திறக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. வாயில விசுவாசமான வார்த்தைகளை சொன்ன ஆண்டவர் என்னை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு வருவார், இதுல இருந்து எங்களுக்கு மாற்றத்தை தருவார். நீங்கள் துதிக்க துதிக்க வாயிலிருந்து வார்த்தைகள், விசுவாசமுள்ள வார்த்தைகள் வர, நீங்கள் ஆவியில கொஞ்சம் பிரிஸ்கா இருக்க இருக்க கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தந்து கொண்டே இருப்பார். எலியா சோர்ந்து படுத்து விட்டான். ஆண்டவர் என்னை எழுப்பினார், சோர்ந்து படுக்காத, எந்திரி. என்ன ஆகி போயிருச்சு? எசபேல் ஒரு ராணி சொல்றா, நாளைக்கு இந்நேரம் நீ உயிரோட இருக்க மாட்டேன். இவளை தான் சொன்னான், நாளைக்கு இந்நேரம் உயிரோட இருக்க மாட்டேன். இவன் ஜெர்மனி 3 வருஷம் மழை பெய்யல, 3 வருஷம் கழிச்சு மழை பெய்யுது. 400 தீர்க்கதரிசிகளை வெட்டி கொண்டவன், ஜெபம் பண்ணும்போது அக்கினி இறங்கி வரும், செத்தவங்களை உயிரோட எழுப்புனவன். இவனை போல ஒரு வல்லமையான தீர்க்கதரிசி இல்லை. இவனை பார்த்து ஒரு பொம்பளை ஒரு வேர்டு சொன்னா என்ன வேர்டு தெரியுமா? நாளைக்கு இந்நேரம் உன் தலையை எடுத்துருவேன், உன்னை கொன்றுவேன். சொன்ன உடனே விறுவிறுன்னு போய் ஒரு செடிக்கு கீழே படுத்துக்கிட்டு, ஆண்டவரே அவ என்னை கொல்றது, நீங்களே என்ன பண்ணிருங்க, கொன்றுங்க. நான் எங்கள் அப்பாவை பார்க்கல, என் பிதாக்களை பார்க்கல, மோசையை பார்க்கல, எவனை பார்க்கல, நல்லவனே அல்ல, என் ஊழியத்தையும் முடிங்க, என்னையும் முடிங்க, வாழ்ந்து வேஸ்ட், ஆண்டவரே ஆண்டவரேன்னு கண்ணீர் வடிச்சுக்கிறேன். ஆண்டவர் தட்டி இருக்கேன், எந்திரா, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? நான் ஒரு பேரை வதைத்தவன் நீ அல்லவா, பாகாலை கொன்றவன் நீ, மழை பெய்ய வச்சவன் நீ, மழையை நிறுத்தினவன் நீ, உயிரோடு எழுப்பினவன் நீ. எவ்வளவு பெரிய சாதனையை புரிஞ்சுட்ட நீ, எவ்வளவு பெரிய ஆளு. ஒரு வார்த்தைக்கு சுருண்டு படுத்து கிடக்குற எந்திரின்னு சொன்னார். ஒரு விசுவாசி சுருண்டு படுக்க கூடாது. ஒரு தைரியம் நமக்கு என்ன பண்ணணும்? எப்பவுமே இருக்கு. அவனை எழுப்பி விட்டாரு. வானத்துல இருந்து தூதன் இறங்கி வந்து ஒரு சூடான அப்பத்தை கொடுத்தான், சாப்பிட்டான், பலன் அடைஞ்சான், நடந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை நடக்க பண்ண உண்மையுள்ளவராக இருக்கிறார். அந்த சூடான அப்ப என்ன தெரியுமா? ரேமா வேர்ட்ஸ், சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை. நீங்க இப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு ஒரு வார்த்தை பேசணும். அப்படி பேசும்போது உங்க ஆத்மால உயிர் வந்துடும். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நீங்க எப்பொழுது எதிர்பார்த்து கொண்டே இருங்க. ஆமென். இப்ப நீங்க ரொம்ப துக்கத்துல இருக்கும்போது, ரொம்ப கஷ்டத்துல இருக்கும்போது, பயந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வார்த்தை வருதுன்னு வச்சுக்கிறோமே, உன் துக்க நாட்கள், அந்த வேர்டுல நீங்க எந்திரிச்சிருவீங்க. இதான் சூடான அப்பம். எலியாவுக்கு அந்த சூடான அப்பத்தை வச்சு அதை சாப்பிட்ட உடனே அவன் எந்திரிச்சிட்டான். காஞ்சு போன அப்பம் அல்ல, சும்மா பைபிள் படிக்கிறது அல்ல. உங்களோட ஆண்டவர் இருக்காரா? எத்தனை பேர் சொல்றீங்க இருக்காரா இல்லையா? அவருக்கு உயிர் இருக்கா? அவர் உங்களுக்கு உதவி செய்வாரா? உங்க கஷ்டத்தை அவர்கிட்ட சொல்லி என்கிட்ட பேசுங்கன்னு சொல்லி கேளுங்க. இன்னைக்கு நைட்டு போய் கேளுங்க, என்கிட்ட பேசுங்க, இந்த சூழ்நிலை பத்தி என்கிட்ட பேசுங்க. ஒரு வார்த்தை சொல்லுங்க. அன்னைக்கு அவன் கேட்டான், ஒரு வார்த்தை சொல்லுவோம், அப்பொழுது என் வேலைக்காரன், ஒரு வார்த்தை என் குடும்பத்தை பத்தி பேசுங்க. இந்த சூழ்நிலைக்கு எனக்கு ஒரு வார்த்தை பேசுங்க, ஒரு வார்த்தை பேசுங்கன்னு கேளுங்க. அந்த வார்த்தை கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். அப்பதான் நீங்க தத்ரூபமா அவரை நீங்க பார்க்க முடியும். சும்மா பொதுவா வந்து பிரசங்கம் கேட்டு பொதுவா பைபிள் படிச்சுட்டு, எல்லாரும் தானே படிக்கிறாங்க, எல்லாரும் தானே கூட்டத்துக்கு போறாங்க. உங்களோட ஆண்டவர் பேசணும். அப்படி பேசும்போது உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். அந்த தைரியத்தால உங்க சோர்வு மாறும், நீங்க பலன் அடைவீங்க, நீங்க எழுந்து நடக்க ஆரம்பிப்பீங்க. உங்க சூழ்நிலைக்கு ஏற்றவாறு கர்த்தர் பேச. நீங்க நினைப்பீங்க பைபிளுக்குள்ள இப்படி ஒரு வார்த்தை இருக்கான்னு, நீங்க அன்னைக்கு தான் யோசிப்பீங்க. காதுல உங்க அவருடைய சத்தம் கேட்கணும். செல்போனை திறக்கும் போது அந்த வசனம் வரணும், திரும்ப திரும்ப அந்த வசனம் வரணும். இதெல்லாம் நான் எப்படி உறுதியா சொல்றேன்னா, வந்துச்சு, வந்துகிட்டு இருக்குது, வர்றதுனால உறுதியா சொல்றேன். வார்த்தை வந்துருச்சுனால விடுதலை வந்துருச்சுன்னு அர்த்தம். வார்த்தை வந்த உடனே பலன் வந்து விடும், வார்த்தை வந்த உடனே விடுதலை வந்து விடும், வார்த்தை வந்த உடனே சூழ்நிலை மாறாரு. நீங்க ஆண்டவரை பார்த்து கேட்கணும், என்னோட இந்த சூழ்நிலைக்கு ஏற்ற வார்த்தை நீங்க என்னோட கூட பேசுங்க. நீங்க என் குடும்பத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க அதை சொல்லுவீங்க. 2 கேட்கணும். கைவிடுவீங்களா, கைவிட மாட்டீங்களா? அந்த வேர்டு தான். ஜெயிச்சிருவனா,
தோத்துருவனா? நான் சொல்ல புரியுதா? உங்க சூழ்நிலை என்ன கேட்கணும்? என்னை நீங்க கைவிடுவீங்களா, கைவிட மாட்டீங்களா? ஜெயிச்சிருவோமா இல்ல தோத்துருமா? ரெண்டுல ஒண்ண சொல்லுங்க. இது தாவீது கேட்டான். அவனுடைய மனைவி பிள்ளைகளை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. அப்ப அவன் கேட்டான், நான் இவர்களை பின் தொடரவா வேண்டாமா? தொடர். பிடிப்பனா? பிடிக்கணும். பிடிப்ப. 2 வார்த்தை போதுமே. போனா பிடிச்சிட்டு வந்துட்டான். உங்க குடும்பத்துக்கு கேளுங்க, நான் சக்சஸ் ஆகுமா ஃபெயிலியர் ஆகுமா, ஜெயிப்போமா தோத்துருமா? எனக்கு ஒரு வார்த்தை பேச, நீங்க உயிருள்ள தேவன் தானே. நான் என்ன சும்மா எல்லாரும் வழிபட்டுக்கு இருக்க மாதிரி என்னத்தையாவது போய் வழிபட்டுக்கு இருக்கேன்? நீங்க உயிருள்ளவர் நம்புறேன்ல, எனக்கு நீங்க பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அவர் உங்களுக்கு பேசுவார். இங்க பேசினாரா இல்லையா? நீ பேலன்குள் ராகாபை துண்டித்தது நீதான், வலு சர்ப்பத்தை வதைத்ததும் நீதான், நீ எலும்புன்னு சொன்னாரு. இவங்க எலும்புனாய். கர்த்தர் உங்களை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. இதுல ஒரு வேடை ஒன்றை மட்டும் சொல்லிட்டு நான் ஜெபிக்க போறேன். 3வது பாயிண்ட் வேணா, நமக்கு நேரம் ஆயிடுச்சு. வலு சர்ப்பத்தை வதைத்தது. ஆனா இங்க மாறி நடக்குது. என்ன நடக்குது தெரியுமா? வலு சர்ப்பம் இவங்களை வதைச்சுக்கிட்டு இருக்கு. கவனிக்கிறீங்களா? நம்ம மனச, நமக்கு வருகிற போராட்டம் கொண்டுகிட்டு இருக்கு, வதைக்குது. மனசாட்சி வதைக்குது. இந்த வேர்டை யூஸ் பண்ணிருக்கீங்களா? மனசு பதபதைக்குது, வதைக்குது. இருதயம் உடைஞ்சிருச்சு. அதெல்லாம் சொல்றீங்களா? ஒரு சூழ்நிலை வரும்போது பிசாசு நம்ம இதயத்தை, நம்ம மனசை வதைக்கிறான். ஆனா ஆண்டவர் மாத்தி சொல்ற, நீ தாண்டா அவனை வதைக்கணும், அது உன்னை வதைக்க கூடாது. அதான் சொல்ற, ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க, அப்பொழுது ஒரு சமாதானம் உங்க மேல இறங்கி வரும்னு சொல்றாரு. நான் என்ன சொல்ல வரேன் புரியுற மாதிரி? உங்க பிரச்சனைகள் உங்க இருதயத்தை பாதிக்க கூடாது. உங்கள் ஜெபமே பிரச்சனைகளை பாதிக்க வேண்டும். அப்படித்தானே போட்டிருக்கு. வலு சர்ப்பத்தை வதைத்தது நீதான். நம்ம தான் வதைக்கணும், நம்ம தான் பிரச்சனை அழிக்கணும். அது நம்மளை அழிக்க கூடாது. உங்க மனதுல அது அஃபெக்ட் பண்ணக்கூடாது. நீங்க தான் அதை அஃபெக்ட் பண்ணணும். அது எங்க நடக்கும்? உங்க ஜபத்துல தான் நடக்கும், உங்க கண்ணீர்ல தான் நடக்கும், உங்க உபவாசத்துல தான் நடக்கும். நான் சொல்றேன், உங்க பிரச்சனைகளுக்கு நீங்க டெய்லி, ரொம்ப பெரிய பிரச்சனையா இருக்குன்னா டெய்லி 1 மணி நேரமாவது ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட கேளுங்க, இன்னைக்கு ஒரு ஸ்டெப் ஆகிலும் பிசாசு பின்னோக்கி என்ன பண்ணிருக்கணும்? 1 மணி நேரம் ஜெபத்துக்கு அவன் 1 அடி நடத்து வச்சான்னா, ஒரு வாரத்துல ஒரு 7 அடி, ஒரு 100 நாள்ல ஒரு 100 அடி பின்னாடி போய் கடைசியில மடிஞ்சு போவானா இல்லையா? ஒவ்வொரு ஜபத்திலையும் நீங்க அவனை வதைக்கணும். ஒவ்வொரு ஜபத்திலையும் அவனுடைய கை எடுக்கப்படணும். ஒவ்வொரு ஜபத்திலையும் ஆண்டுடைய கிருபை நம்ம குடும்பத்தின் மேல இறங்கணும். நல்லா இந்த ஞானத்தை வாங்கிக்கிறங்க, இந்த அறிவை புரிஞ்சுக்கிறங்க. நீங்க ஜபம் பண்ண பிசாசுடைய கைகள் தளர்த்தப்படும் ஒவ்வொரு ஜபத்திலையும். அல்லேலூயா. எத்தனை பேர் புரியுது? நீங்க பிரச்சனை யோசித்து படுத்து கிடக்கிறதுனால உங்க இருதயத்தை தான் ஸ்டெப் பை ஸ்டெப் அவன் அழிச்சு வதைச்சு உங்க இருதயத்தை உடைச்சு உங்களை ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவான். ஆண்டவர் சொல்ற, நீ சோர்வா இருக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, நீ படுத்து கிடக்கிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை, நீ அழுகிறதுனால எந்த பிரயோஜனம் இல்லை. நீ எழுந்து முழங்கால் படிட்டு ஜெபிக்க ஆரம்பி. நீ ஜெபிக்க 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 ஒவ்வொரு ஸ்டெப்பா அவன் கையை எடுக்க ஆரம்பிப்பான். கடைசியில வெற்றி நமக்கு தான் வந்து சேரும். வலு சர்ப்பத்தை வதைத்தது நீ அல்லவா. எத்தனை பேர் ஜபத்துல இது சும்மா அதெல்லாம் பேச்சுக்கு சரி அப்படின்னு சொல்லுங்க. இல்ல, ஜபத்துல பிசாசு கிரியைகள் அழிக்கப்படுகிறது. நான் பார்த்திருக்கேன். பேய் பிடிச்சவங்களை கொண்டு வரும்போது ஒண்ணு இல்லை, கண்ணை மூடின உடனே என்னத்தையோ ஆசிட தூக்கி ஊத்துற மாதிரி அது கத்தும். ஒண்ணு கண்ணை மூடி நம்ம பெரிய வல்லமையான ஜபம், இயேசுவின் நாமத்துல அப்படிலாம் ஜபம் தேவையில்லை. ஆண்டவரே, பயந்துக்கிட்டே ஜபம் பண்ணாலும் சரி, ஆண்டவரே இந்த பேயை விட்டு எப்படியாவது விரட்டிட்டு, பேயிட்டு இருந்து என்னை காப்பாத்துங்க ஜபம் பண்ணாலும் சரி, பேயை காப்பாத்துங்க ஜெபம் பண்ணாலும் சரி, இல்லை அவனை காப்பாத்துங்க சொன்னாலும் சரி, கண்ணை மூடி ஜெபம் பண்ண உடனே நான் பார்த்த விஷயம் கத்தார். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா, என்னடா அது ஜெபம் பண்ணி ஆரம்பிக்கிறதுக்குள்ளேயே ஆசிட் ஊத்துற மாதிரி கத்துதுன்னா, உங்க பிரச்சனையை பிடிச்சி வச்சிருக்கிற அசுத்த ஆவிகள், உங்க குடும்பத்தை பிடிச்சி வச்சு அசுத்த ஆவி, நீ ஜெபம் பண்ண நான் நினைக்கிறேன், ஒரு நாளைக்கு 1 அடியாயிலும் அவன் வாங்க மாட்டானா? 1 அடியாவது, ஒரு தடவையாவது அவன் கை தளருமா இல்லையா? நீ ஜபிக்க 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 கை தளர்ந்து கொண்டே இருக்கும். அவன் முற்றிலும் கையை எடுத்துருவான், அவன் விலகி போயிடும். அல்லேலூயா. சிறுதுள்ளி பெருவெள்ளம். நம்ம போ பிசாசுன்னு சொல்லி போற அளவுக்கு நம்மகிட்ட வல்லமே இல்லை, ஒண்ணுமே இல்லை. நம்ம ஒரு 30 நாளா சேர்ந்து விரட்டும், 30 நாளா இஎம்ஐ கட்டுற மாதிரியாவது விரட்டுவோமே. டெய்லி 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம், டெய்லி 1 மணி நேரம் ஜெபம் பண்ண ஒவ்வொரு வெட்டு, ஒவ்வொரு வதைப்பு பிசாசுக்கு உண்டாகும். வலு சர்ப்பம் வதைக்கப்படும், வலு சர்ப்பம் வதைக்கப்படும். வதைக்கப்பட்டு குறிப்பிட்ட நேரம் வரும்போது அது விடுதலையாய். ஆனா அதே இது நீங்க ஜெபம் பண்ணலைன்னா நல்லா கவனிக்கணும், அவன் உங்க இருதயத்தை ஒரு ஸ்டெப் வதைப்பான், ஒரு ஸ்டெப்ல உங்க இருதயமே இல்லாம போயிடும். பேரு இருதயமே இருக்கலாம், இருதயமே இருக்காது, வதைச்சிருவான். கஷ்டம் உங்களை வதைச்சிரும், கண்ணீர் உங்களை வதைச்சிரும்.
கவலை உங்களை வதச்சிடும். நான் என்ன சொல்றேன், மௌனமா இருக்காதீங்க. ஆண்டவர் சொல்றா எழும்பு. அல்லேலூயா. ஒரு விசுவாசி சோகத்தோட இருக்கக்கூடாது. சோகத்தோட இருக்கலாம், சோகம் வரலாம். சோகத்தை ஜெபத்துல ஜெயிக்கணும். நான் என்ன சொல்றேன், யார்கிட்டயாவது போய் அழுதுக்கு இருக்க போதில்ல, தனியா அழுதுக்கு இருக்க போதில்ல, உங்களை ஒன்றும் சொல்லலை, கொஞ்சம் இப்படி முழங்கால் போட்டு இயேசுவேன்னு சொல்லி அழுதா, ஏசப்பட்டு அழுங்க, அவர் உங்க கண்ணீரை மாற்றுவார். அல்லேலூயா. வலு சர்ப்பத்தை வதைத்ததும். அப்ப 2 விஷயம் நடந்துச்சு. மீண்டும் உங்களை செழிக்க பண்ணுவேன். 2வது, மீண்டும் உங்களுக்கு பலன் தருவேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்திருப்போமா? இந்த 2 விஷயம்